உலகில் 40 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே தலைவர் வ.உ. சிதம்பரம். அதிலும் கோவை சிறைதான் வ.உ.சிக்குள் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஜெயிலர் பெயர் நெஞ்சேல். மிகவும் மோசமானவன், கொடூரக்காரன். ஜெயிலுக்குள் கொண்டு செல்லும் போதே கைகால்களை கட்டி தெருவெல்லாம் இழுத்து சென்றுள்ளனர். வ.உ.சிக்கு சிறைக்குள் தனி ரூம். ஆனால் அதில் காற்று வசதி இல்லை, சுத்தமும் சுகாதாரமும் இல்லை. கால்களில் விலங்கு பூட்டப்பட்டுத்தான் வ.உ.சியை அடைத்து வைத்தனர். ஜெயிலுக்குள் சென்றதுமே தலையை மொட்டை அடைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆடை தந்திருக்கிறார்கள். அது கூட சாக்குப்பையால் தைத்தது. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டவருக்கு ஜெயிலில் கூழ் தந்தார்கள். அதுவும் புளித்து போயிருந்தது. சில சமயம் அந்த கூழில் புழுக்கள் மிதக்குமாம். உடல்நிலை மோசமானதால் ஒரு நாள் மட்டும் அரிசி சோறு கேட்டாராம் வ.உ.சி. அதற்காக 3 நாளைக்கு அந்த கூழை கூட தராமல் பட்டினி போட்டுள்ளான். சணல் கிழிக்கும் மிஷினை கையாலேயே சுற்ற வேண்டும். இதுதான் வ.உ.சிக்கு தரப்பட்ட முதல் வேலை. அப்படி செய்ததால் வ.உ.சியின் கைகளில் உள்ள தோல் கிழிந்து இரத்தம் கொட்டியுள்ளது. அதை பார்த்து ஒரு கைதி மனசு கேட்காமல் ஓடி வந்து மிஷின் சுற்றுவதை தடுத்துள்ளார். ஆனால் அந்த கைதியை அடித்து நொறுக்கினான் நெஞ்சேல். பிறகு கையால் செய்யும் வேலைகளை தராமல் செக்கிழுக்கும் வேலையை தந்துள்ளனர். அதாவது மாட்டுக்கு பதில் வ.உ.சியை பூட்டியுள்ளனர். அதுவும் உச்சி வெயிலில். இதில் மயங்கி கீழே விழுந்துவிட்டால் சவுக்கால் அடிப்பார்கள். வ.உ.சியின் மதிப்பு தெரிந்த கைதியொருவர் தன்னுடைய தலைக்கு மேல் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் ஐயா என்றார். அவ்வளவுதான். ஜெயிலுக்குள் கலவரம் வெடித்து ஒரு கைதி துப்பாக்கி சூட்டில் இறக்கும் அளவுக்கு பிரச்சனை செய்து விட்டான் அந்த ஜெயிலர். வ.உ.சி விடுதலை செய்யப்பட்டும் தன்னுடைய வக்கீல் பணியை தொடர முடியாத அளவுக்கு லைசன்ஸ் பிடுங்கிவிட்டனர். ஒரு அரிசி கடையில் வேலை பார்த்தார். நாள் முழுக்க வேலை பார்த்துவிட்டு 4 ஆழாக்கு அரிசியோடு வீட்டுக்கு போவாராம். இந்த விஷயம் தெரிந்த அந்த மளிகை கடைக்கு சீல் வைத்து விட்டனர் பிரிட்டிஷ் அதிகாரிகள். அரை வயிற்று கஞ்சிக்கு கூட கஷ்டப்படும் நிலை வந்ததால்தான் தலையில் மண்ணெண்ணெய் சுமந்து விட்டுள்ளார். இதைவிட கொடுமை, தன்னுடைய வக்கீல் உரிமத்தை மீட்டெடுக்க கோர்ட்டில் வாதாடி உதவ வேண்டும் என்று வ.உ.சி கேட்டதற்கு மூத்த வக்கீலான ராஜாஜி மறுத்து விட்டாராம். சில சமயம் காந்தியை விட்டு தராமலும், சில சமயம் காந்தியின் கொள்கைகளை ஏற்க முடியாமலும் எதிர்த்துள்ளார் வ.உ.சி. வ.உ.சி குடும்பம் வறுமையில் உள்ளதை கேள்விப்பட்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் 5000 ரூபாய் நிதி திரட்டி காந்தியிடம் தந்திருக்கிறார்கள். எப்படியாவது வ.உ.சியிடம் இந்த பணத்தை சேர்த்து விடுங்கள் என்றும் சொல்லியுள்ளனர். லெட்டர் மேல் லெட்டர் போட்டும் காந்திக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தனர். ஆனால் அந்த பணத்தை காந்தி வ.உ.சிக்கு தரவே இல்லையாம். காந்தி கணக்கு என்று நாம் சொல்கிறோமே, அது இதுதான். திலகர் இந்த விஷயத்தில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்து அந்த பணத்தை வ.உ.சிக்கு பெற்று தந்தது தனிக்கதை. வ.உ.சிக்கு இணையான ஒரு தியாகியோ போர்க்குணமுள்ள ஒரு தலைவரோ இந்திய அரசியலிலேயே கிடையாது. ஆனாலும் சொந்த கட்சியில் உரிய மரியாதையை அவர் இறந்தும் கூட தராதது வருந்தத்தக்கது. சில வழக்குகளை எதிர்கொள்வதற்கும் கூட அவருக்கு காங்கிரஸ் உதவவில்லை என்பது கசப்பான உண்மை. உண்மையை சொல்வதானால் பிரிட்டிஷ் அரசின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சீரழிந்ததை விட சொந்த கட்சியின் துரோகத்தால் தான் அதிகம் துவண்டு போனார் வ.உ.சி. பல்லாண்டு காலமாய் அடிமைப்படுத்தியிருந்த வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் விட்ட பெருமை இந்தியாவிலேயே தமிழன் வ.உ.சிக்குத்தான் உண்டு. இனியாவது வ.உ.சி கப்பல் ஓட்டினார், செக்கிழுத்தார் என்பதை மட்டுமே சொல்லி சுருக்கிவிடாமல் அவருடைய சமூக நீதி கொள்கையை மக்களிடையே அழுத்தமாக பரப்ப வேண்டும். தமிழர்களை மட்டுப்படுத்தவும் ஏளனப்படுத்தவும் யாருக்குமே தகுதி கிடையாது என்பதையும் செவிப்பறையில் ஓங்கி அறைந்து சொல்ல வேண்டும்.